அன்பார்ந்த கடவுளோர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம். இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும். உபயராசி குருவோட இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான். அதே மாதிரி மிதுனத்துக்கும் அந்த கன்னிக்கும் புதன் தான். இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம். குருவை முறைச்சா நடக்காது, ஒன்றும் இல்லாத போயிடும். எத்தனை ஆண்டாலும் புதனை நினச்சாலும் நைவிடுவார். ஏன் உபயராசி கொடுத்துருக்கேன்னா ஜங்ஷன். உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சொல்லுவாங்களே, அது கிடைக்கும். மாறுதல். ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாதம் முடிஞ்சிடுதுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணியகாலம் வரும். டேர்னிங் பாயிண்ட்டு. பூமி சர்க்குலேஷன் சுற்றின்னு இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது. இதை மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க பாருங்கள். நமக்கு எதுவும் வெளிப்படையே எல்லாம் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும். முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாரத்தில் போன குரு வக்கரத்தில் கடகத்தில் இருப்பார். அதே மாதிரி புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க. இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார். இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார். தனுசுக்கு வந்தாச்சு. இப்போ செவ்வாய் சூரியன், அப்புறம் சுக்கிரன் வந்தாச்சு. சுக்கிரன் இருப்பார், பின்னாடி புதனும் வருவார். அதுக்கு முன்னாடி இந்த குரு வக்கரமாகி ரிவர்ஸில் மேலே போயிடுவார். அதாவது டிசம்பர் 21 அந்த சுக்கிரன் தனுசுக்கு வந்துடுறாரு. மறுநாளைக்கு வக்கர குரு மிதுனத்துக்கு போய்டுறாரு. பாருங்கள், டேட்டு பாருங்கள். அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம், படுவேகம், பயங்கர டேர்னிங். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மாறுதல், ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இன் இந்தியாவில் பாரதத்தில் எப்படியெல்லாம் மாறுதல் வரப்போகுது வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஷூட்டிங் அந்த சீன் மாற்றுறாங்க. அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதை போட்டோம் எங்களுக்கு எதாவது வருமா? உன் நிலைமே மாறிடுதுயா, உன் நிலைமே மாறிடுது. என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் பண்ணுறன்றியே. குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க. சந்தோஷம், அந்த அளவு வாய்ப்பு. ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி. 39 கோடி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்களம் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம். அது வேடிக்கை. அதோட வேடிக்கை என்னென்னா இந்த புதன் தனுசு வந்துட்டார். மறுநாளே வந்துட்டார். அந்த வக்கர குரு மேலே போட உடனே புதன் இங்கே வந்துட்டார். இந்த புதனும் குருவும் ராசி பரிந்து பண்ணிக்கிறாங்க. இது பாருங்கள், சந்தோஷம் குருக்கு. இல்லை, குருகிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது. பணம் பொருள் அந்தஸ்து அவர்கிட்ட இருக்குது. அவர் பார்த்தா தான் கடாட்சம் கிடைக்கும். அவர் பார்க்கலை, அம்மா பசிக்குதே, அவ்வளோதான். இந்த ஒரு பூமி மட்டும்தான், உலக நாட்டெலாம் கிடையாது. பகவான் இங்கே உரையிறார். அதனால் இது இன்னும் போயிட்டுனா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுற எல்லாத்துக்குமே. ஏன்னா குருவால் இப்போ முடியாது. குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் 2 பேரும் பின்னாடியே இந்த புதன், இந்த 3 பேரும் மாற்றி பண்ணிட்டு இருப்பானுங்க. பறக்க. ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை இவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க. இல்லைங்க, காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா நாட்டில் தான் கீழ் இறங்கி பகவான் கீழ் இறங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க, தெரியும். அன்டியூ அட்வான்டேஜ். அதனால தான் அந்த வேறு ஒன்றுமே இல்லை. அது பிறகு இந்த மாதத்தில் எந்த பெரிய மாற்றங்கள் இருக்கு. சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது. தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு செவ்வாய் அருமையான ஒரு யோகம். செவ்வாய் மங்களம் சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும். அடுத்தது சூரியன் சுக்கிரன், அதுவும் கிடைக்கும். அடுத்து அது ஒரு யோகம். சூரியன் புதன், அது ஒரு யோகம். குரு சப்தமத்தில் இருக்கார், அது ஒரு யோகம். வக்கரமாக இருக்கா இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம். 2 பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள். அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறார்.
எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறாரு. புதனும் குருவும் ராசி பருவத்தின இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது. அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வருதா இல்லையா டேர்னிங் பாயிண்ட். இப்படியே ஒரு பொழுது விடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு நிம்மதியாக வாழ முடியும். நல்ல அரசுகள் வரணும். ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றவங்க கும்பலாக இருந்ததுன்னா ராஜ தர்மம் நீதி வேறு ராஜநீதி நடத்தணும். அவ்வளோ சுலபம் இல்லை. பெரிய கொடைகள்லாம் கருத்துக்கள்லாம் கவுந்து ஊதுருது அந்த காலத்தில். கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு. அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயல்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது. இந்த மாதத்தில் இனி ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, இந்த மார்கழி மாதம் ஒரு பெரிய மாறுதல்களை உண்டாக்கும். இப்படியே உட்கார்ந்து என்ன பண்ணுறது, குடைச்சல் மனசல் இதெல்லாம் அடியோடு போயிடும். தெளிவு பறக்கும், ஆனந்தம் பறக்கும், ஐடியா ஃபார்ம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி எதிர்பார்ப்பு நன்மைகளை பெறத்துக்கு அளவுக்கு உங்கள் உறவுகள் மேம்படும். வெளிவட்டார் பழக்கம் உங்களுக்கு சுமூகமாக உங்களோட கை கொடுத்து நிற்குவேன். பரஸ்பர ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொத்துப்பத்து வில்லங்கங்கிறத தானாக விலகி போகும். ராஜ்யம் திருப்பி கைக்கு வரும். ராஜ்யம்ன்றது எஸ்டேட் சொல்கிறேன். திருப்பி கைக்கு வரும். என்னென்ன விஷயங்கள்லாம் உண்டோ அதில் பகை மறந்து உறவு கொண்டாடும். ராஜி தந்திரத்தில் பகை மறந்து உறவு கொண்டாடும் போது புத்தியை காமிச்சான்னா அவன் கதையை அதோடு முடிச்சிடுவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது. அந்த அளவுக்கு சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய அமைப்பு தான் சிம்மம். சிம்மத்தில் வரும்போது ஒரு தனிப்பட்ட முறை ராஜ அந்தஸ்து கிடைக்கிற அளவுக்கு தான் ஒரு அமைப்பில் வந்தே ஆகணும். கரிகால சோழன் நெருப்பில் கலந்து இங்கோ குடிசில் போய் இருந்து பின்னாடி பெரிய ராஜாவை எஸ்டேட் பண்ணிக்கலையா? பகைவனுக்கு மாற்றி ஒழித்து காப்பாற்றி மறுபடியும் ராஜாவார வந்து பழையபடி எஸ்டாப்ளிஷ் பண்ணான் கரிகால சோழன். அதனால படிச்சிருப்பீங்க நீங்கள்லாம். அந்த மாதிரி வீர தீர கீர்த்திகள் செய்யக்கூடிய அமைப்பு தான் அந்த சிம்மத்தின் ராசி. எந்த நேரத்தில் எப்படி செயல்படணும், அந்த கரெக்டாக எங்கே சுழுக்கு எடுக்கணும், எங்கே எடுக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி தட்டி விட்டால் நம்ம காய் நவரும், எப்படி இங்கே வரும், அதெல்லாம் எல்லாம் மூலோபாயம் அதெல்லாம் அப்படியே ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால. இது காரணம் என்னென்னா தலைவர் அவர் தான் கொடுக்கணும். அதை வாங்கி குரு கொடுக்கணும். இதான் மிச்சம். அதை செயல்பட சனி செவ்வாய் செயல்படணும். சனி செவ்வாய் சிம்மத்துக்கு செஞ்சே ஆகணும். சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். சனி செவ்வாய் அங்கே சண்டை போடுறதோ ஒத்துமே நடக்காது. தலைவர் முன் வேலையை பாருண்டுவார். 2 பேரும் வேணும். சனீஸ்வரன் சர்வீஸ் ஓரியன்ட். சர்வீஸ் செவ்வாய் செக்யூரிட்டி கொடுத்து அவரும் சர்வீஸ் தான் மேஜர் சர்வீஸ். அவரும் 2 பேரும் அது தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவர். ராஜகிரகம் அது சாதாரண கூலிகாரம் மாதிரி சனீஸ்வரன். ஆனால் எல்லாருமே சூரியனை தான் பண்ணியாகணும். குரு ஒப்படைக்கணும். இந்த குரு காசு பணம் அந்த செல்வம் எல்லாம் வரும்போது செக்யூரிட்டி யாருன்னா செவ்வாய் தான் கொடுக்கணும். அதனால் செவ்வாய் லீட் பண்ணுறார். எல்லாத்தையும் கோட்டை விட்டாச்சு. நாடு செழிப்பானது. இனிமேல் விருப்ப நாடு மாற்றங்கள்லாம் வருது பார்த்தீங்களா செயல்படுத்தக்கூடிய ராஜதந்திரத்தில். அதே மாதிரி செவ்வாய் கூடையே தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு சூரியன் செவ்வாய், பின்னாடி சுக்கிரன், பின்னாடி புதன், அப்படி மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசில் எல்லாம் ஒன்றா கூடுவாங்க. குரு மேலே போய் அப்படியே வக்கத்தில் இருக்கிற குரு அதிசாரத்தில் இருக்கிற குரு ரிவர்ஸ் பண்ணி மேலே போய்டுறாரு. குரு அட்டமாதிபதியாச்சே அப்படின்னு சொல்லாதீங்க. அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. அவர் ராஜா ஒழுங்காக இல்லைன்னா அட்டமாதிபதி தன் வேலை நடக்கும். குரு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு சம்மந்தப்பட்டவர் சரியானபடி அமைப்பில் நிர்வாகத்தை கவனிக்கலையானா, தொழிலை கவனிக்கலையானா லாஸ் ஆகிடும். லாப்ஸ் அண்ட் இப்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்ல கோட்டை விட்ருவோம். அதுதான் 8ஆம் வீடு குரு கொடுத்துருக்கு. ராஜதர்மம் அந்த திறம்பட செயல்படுத்தலைன்னா லாஸ். அதுதான் 8ஆம் வீடு. ஏன்னா பூர்வ புண்ணியமே குரு தான். அதை இண்டிகேட் பண்ணுவார். அது பூர்வ புண்ணியாதிபதி வீட்டில் எல்லாம் உட்காந்துட்டு நேரடியாக தொடர்பு கொள்கிறாங்க குருவை. அப்போ எப்படி இருக்கும் பாரு, வீறு கொண்டு நடக்கும். சிம்மத்துக்கு எழுச்சி உர செய்யும். தெம்பு வரும், டானிக் வரும், அறிவு வரும். கூட இருக்கவங்கள்லாம்
ஆலோசகர்கள்லாம் பக்கா விழிச்சு இருந்து அந்த கரெக்டாக அந்த நேரத்தை இது செய்யணும், இது பண்ணணும், அந்த அளவெல்லாம் செய்வாங்க. செக்யூரிட்டி டைட்டாகிடும். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க. அதாவது லிப்ஸ் அண்ட் ஃபால்ஸ் எல்லாம் இருக்காது, லேப்ஸ் அண்ட் எல்லாம் இருக்காது, எல்லாம் போயிடும். தொந்தரவுகள்லாம் கறந்து போய் உடம்பு ஆரோக்கியம் கூடும், மனசில் ஒரு தெம்பு வரும், ஒரு எண்ணங்கள் இருக்கும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த உணர்வுகளை கொடுக்கறனால தான் நம்ம ஒழுங்காக நம்மளுடைய வேலையை பார்க்க முடியுது. இல்லைன்னா அப்படியே ஆற போட்டுருவோம், ஊற போட்டுருவோம், போட்டன்னு விட்டுருவோம். அந்த நம்ம உணர்ச்சி வேகம், ஐயோ அசிங்கமாச்சே இவ்வளோ முட்டாளாக கேட்ட விட்டவங்க இது எப்படி பிடிக்கிறதுன்னா, கோபதாம வேகத்தை காமிச்சா நடக்காது. மேலே பல இதெல்லாம் பாழாயிடும். அதனால் இங்கே புத்தியோடு செயல்படுத்துகிற அறிவு கரெக்டாக கூட புதன் சுக்கிரன் போகிறார். சுக்கராச்சாரியார், செவ்வாய், சுக்கராச்சாரியார், சூரியன் இதெல்லாம் பார்க்கும்போது ஆவேசங்களுக்கு இடங்கள் இருக்காதபடி எப்படியெல்லாம் பண்ணால் உலகத்தில் நம்ம காரியம் சாதிச்சிக்க முடியும், நம்மளால் அப்படி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும், எப்படி நம்மளை வசியப்படுத்தி நம்மளை தன்மையப்படுத்தி செயல்படுத்தலாம், லாஸை குறைச்சிக்கலாம், கேபிட்டல் லாஸ் ஆகாத பார்த்துக்கலாம், முதலீடு இழப்பு இல்லாத பார்த்துக்கலாம். இப்படிலாம் அறிவு வேலை செய்யும், பக்குவம் அந்த இடத்துல செய்யும். அது தகுந்த மாதிரி சூழ்நிலை அமைப்புகள்லாம் தகுந்த மாதிரி உங்களுக்கு கை கொடுக்கும். உறவுகள்லேருந்து, நண்பர்கள்லேருந்து, களத்தம் சொல்ல பார்ட்னர்லேருந்து, ஒரு தொழில் அதிபர், உழைப்பாளிகள், அந்த டீம் ஒர்க்கு இதெல்லாம் இருக்குல்ல, அத்தனையும் கை கொடுக்கக்கூடிய காலம் இது. அதனால் விழிப்புணர்ச்சி வரும். விழித்தெழு மகனே விழித்தெழுற பாடி இதை பிரயோஜனம். கோட்டை விட்டப்புறத்தை விழித்துகிறது, ஏமாந்து போய் நிற்கிறோம் நாடு. அது மாதிரி அப்போது இந்தமாதிரி விழித்தெறியக்கூடிய காலம் வந்ததுனால எல்லாத்துலேயும் பகல் கனவு இல்லை, அது நிஜமாகவே இது கனவு நனவாகக்கூடிய அமைப்பு தான் அது. எதிர்பார்ப்புகள் கை கூடக்கூடிய காலத்தில் நம்ம அப்படியே இந்த மாதம் மார்கழி மாதத்தில் கொட்டுறாரு. என் பிள்ளைக்கு அறிவு இல்லை, நான் தான் அறிவாக செயல்படணும், அறிவாக இருந்து அவர் மூலமாக செயல்படுறாரு. எப்பா இது ஒரு பாக்கியம் யாரும் கிடைக்கும், எந்த யுகத்தில் வந்துருக்கும் தெரியுது. அந்த பஞ்சாங்கத்தை நான் புரட்டி பார்க்கல பழைய பீரியடில். இது எப்பேற்பட்ட இது காலம். இந்த காலத்தில் நம்ம விழிப்புணர்ச்சியும் செயல்பட்டால் நமக்கு கொட்டும் பணம். இத்தனோட சம்பாதிச்சதுக்கு இப்படி கையேந்தி இப்படி பல கை 4 மடங்கு பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களோட தொழில் உங்களுக்கு உண்டாகும். முதல் போடாமலே தொழில் பண்ணுற அளவுக்கு சக்தி வரும் உங்களுக்கு. அந்த தொழில் சர்வீஸ் ஓரியன்டேஷன், சர்வீஸ் செக்டார் சொல்கிறீங்களே, அது பண்ணக்கூடிய நீ கொஞ்சம் கீழே இறங்கி வரணும், மதப்பில் இருக்கக்கூடாது. அந்த மதப்பில் இருந்தான்னா போச்சு. நீங்களும் இருந்து கூடயே இருந்து செயல்படுவது அமைப்பு தான் இது. அந்த வியாபார தந்திரங்கள் யுக்திகள்லாம் பக்காவாக செய்யணும். குழந்தைகள்னால் நல்ல படிப்பு, கேள்வி, ஞானம், படிப்பு கூட செகண்டரி தான். எப்படி சம்பாதிக்கணும்னு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதிலிருந்து மேலே மேலே படிச்சுக்கும். உனக்கு வேண்டியது படிப்பை அந்த போஸ்ட்டு கொடுப்போம், அது தகுந்த மாதிரி படிச்சுக்கும். இல்லை தொழில் பண்ணும், எதாவது செய்யும். எவ்வளவோ தொழில் தான் இருக்குது, எது வேணால் தொழில். அது கூட சர்வீஸ் செக்டாரில் எது வேணால் சரி, எல்லா சர்வீஸ் ஃபல்லுக்கும் காசு பணம் தொழில் வருது, போதும், சிறப்பாக சம்பாதிக்கலாம். வேண்டியது எல்லாம் கிடைக்கும். உனக்கு வேண்டிய வீடு, உடை, ஆகாரம், திங்கிறது, அனுபவிக்கிறது, அவ்வளோதான். பிடிச்சி போச்சு. உங்கள் குடும்பத்தோடு அனுபவிக்க, குடும்பத்தோடு சகாக்களோடு எல்லாம் திருப்தியாக அனுபவிக்கிற வாழ்க்கை. இப்படி தான் வாழ்க்கை. நீ ஒரு கணக்கு போட்டான்னா முட்டாள்தனமானது. அந்த அளவுக்கு ஒரு ப்ராட் பேஸ்ட் லைட் இப்போ வந்தாச்சு. ஈட்டு சுரக்கா பயன்படாத மாதிரி இதெல்லாம் ஒரு படிப்பு செகண்டரி பாயிண்ட்டு. அது தெளிவாக பஞ்சு போச்சு உங்களுக்கு. ஒரு ரூபா கொடுத்து படித்து என்ன பண்ண மருத்துவர்கள்லாம் இருக்காங்க, எல்லோரும் சம்பாதிக்கிறாங்களா? அப்படி அவனுக்கும் ஒரு காலம் கொடுத்தான் சம்பாதிக்கிறதுக்கு. கொரோனா பீரியட்லேருந்து இந்த மாதிரிலாம் அதுபடி நல்லமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி புதுசாக அதுக்கு இன்னோவேட் பண்ணி சம்பாதிக்கிறது வழியெல்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய. கவலைப்படாமல் நமக்கு வரணுமே. அதனால தான் இதெல்லாம் நிறைய விஷமத்தனமான செயல்கள் நடந்திருக்கு. இனிமேலாம் அது அறிவு நமக்கு உள்ளே உட்கார்ந்து பகவான் கிளியர் பண்ணிட்டான். யாருமே முட்டாளும் இல்லை, யாருமே அதிமேதாவே இல்லை. அதிமேதாவி குரு பண்ணுற பாட்டு பார்த்தீங்களே கோச்சாரத்தில், இன்னும் அப்படியே இல்லை. இருந்தாலும் அவர் குருன்றதுக்காக வேண்டி அவர் உண்டான வழியை பண்ணி அவரை நல்ல பத்திரமாக வச்சு அவர்கிட்ட அறிவு வாங்கி செயல்படுத்துகிறாங்க. எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் நல்ல பிரமாணமாக இருக்குது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் குருட்ட வித்தியாசமாக இருக்கும். இப்படி தான் அப்படி தான் அப்படின்னா எந்த காலத்தில், ஏன்னா இவர் அப்படி தான் இருப்பார், மற்றவங்க வாழணும், அதுக்கு தான் இவ்வளவு. நீ வாழ்ந்து காட்டு, மற்றவங்களும் வாழ்ந்து காட்டு, வாழவே. நீ வாழணும், மற்றவனும் வாழணுன்றது குருட்ட வராது.
நான் வாழ்ந்துட்டேன்னா அப்புறம் நீங்களே எப்படி வாழ முடியும்? அதனால் உங்களுக்காகவே வாழ்க்கிறேன்னு சொல்ல முடியும். அதுதான் பகவான் இப்படிலாம் இதெல்லாம் விஷயமெல்லாம் பண்ணுவான். இந்த சிம்மத்தினுடைய சம்பந்தப்பட்ட 10ஆம் இடத்துக்கு சுக்கராச்சாரர் ட்ரெமண்டஸாக பண்ணுறார். சுக்கரன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற சுக்கரன் குரு, புதன், சுக்கரன் செவ்வாய் என்ன செயல்படுறா பாருங்க. அதனால் நீங்கள் சிம்மத்தின் சம்பந்தப்பட்ட 10ஆம் வீடு 14 புதன் 9, 10 9 சொல்லக்கூடிய அது சிம்மத்தினுடைய சொல்ல செவ்வாய் பூர்வ புண்ணியம் எல்லாம் ஒருங்கிணைந்து செய்கிறாங்க. எல்லாமே ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுறதுன்றது ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரி நவகிரகங்கள்லாம் ஒரே சமயத்தில் சனீஸ்வரன் சப்தமத்தில் உட்காந்து ராகுவோடு உட்காந்து தர்பாரில் செயல்படுத்துகிறார். மடம் நடக்கும். வீட்டு விஷயம் மட்டுமில்லை, உங்கள் தொழில் விஷயம் மட்டுமில்லை, வெளிவட்டார் தொழில் மட்டுமில்லை, உங்களுக்கு சாதகமாக ஏற்றமாக அமைந்து கலை கலைந்து சிறப்பாக செயல்பட்டு வெற்றி கொடி நாட்டுவீங்க சொல்லி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.